உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு திரளான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி வணக்கம். தற்போது திருவண்ணாமலையில் பக்தர்களுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் சுமார் 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளி மாவட்ட மற்றும் வெளிமாநில பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கிறது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி இன்றைய இரவு துவங்கி நாளை இரவு உள்ள நிலையில் நேற்று இரவு முதலே திருவண்ணாமலைக்கு பல லட்சம் பக்தர்கள் வருகை தந்துள்ளார்கள். பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு வரும் 9 சாலைகளிலும் 15க்கும் மேற்பட்ட தற்காலிக பேருந்து நிலையங்கள் மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக கார் பார்க்கிங் வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி சுமார் 197 காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் நகர பகுதிகள், கிரிவலப்பாதை மற்றும் கோயில் பகுதிகள் என 344 இடத்தில் கண்காணிப்பு கேமராக்களும் 53 இடங்களில் கண்காணிப்பு காவல் கோபுரமும் 32 இடங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் மையங்களையும் காவல்துறையினர் அமைத்துள்ளார்கள். மேலும் பக்தர்களுக்கு திடீரென ஏதாவது உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் கிரிவல பாதையில் உள்ள 4 இடங்களில் 24 மணி நேரமும் இயங்கும் 5 படுக்கைகள் கொண்ட இலவச சுகாதார மையத்தினை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக 56 இடங்களில் நிலையான மருத்துவ குழுக்களையும் மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ளது. பக்தர்கள் உரிய அனுமதி வாங்கிய பின்னரே அன்னதானம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட வகையில் சுமார் 137 குழுக்கள் திருவண்ணாமலை நகர பகுதிகள் மற்றும் கிரிவல பாதையில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திருவண்ணாமலையிற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கழிவறை வசதிகள், குடிநீர் வசதி, பேருந்து வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக ஒரு 27 ரயில்கள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 8 சிறப்பு ரயில்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த சித்ரா பௌர்ணமிக்காக இயக்கப்பட்டு உள்ளார்கள். மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு 4533 சிறப்பு பேருந்துகள் சுமார் 9342 முறை இயக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும்.